ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இப்பொழுது எப்படி இருக்கு, எத மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, பலன்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத இப்ப கடகராசி நேயர்களுக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கு இயல்பான வாழ்க்கை எப்படி வாழும் முறையை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கூடுதலான நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. கடகராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கும். அது எல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது. சுக்கிர பகவான் உங்களுக்கு வலுவாக அமர்ந்து நல்ல நிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எது செய்தாலும் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. இதனால் வரையும் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள், சண்டை, சாடி இது எல்லாம் இப்போ மாறக்கூடிய காலமா இருக்குங்க. அதாவது இந்த ரத்த பந்த உறவுகள் சொல்லுவாங்க, பங்காளிகள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ஒரேடியா சண்டை போட்டு தீர்த்திருப்பீங்க. அதீத சண்டையெல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இவங்கெல்லாம் நம்ம கூட இப்படி எல்லாம் சண்டை போடுவாங்களான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய நிலையில இருக்குதுங்க. அதீதமா நிறைய நடந்திருக்கும். பிரச்சனையை உங்களால தீர்த்துக்கவும் முடியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு பாரத்தோடும் வலியோடும் கடகராசி இது நாள் வரைக்கும் கடந்தவங்க அத்தனை பேரும் கடந்து வந்துட்டு தான் இருந்தீங்க. இருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பாரமாகவே இருந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் நம்முடன் இப்படி சண்டை சாடி போட்டுட்டு இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை நம்ம அடைய முடியும்? ஏன்னா உறவு கூட பிறப்புங்கிறது அந்த ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு ஜென்மத்தில் கூட உடன் பிறந்தவர்களாக பிறப்போம். எல்லா ஜென்மத்திலும் மறுபடியும் அவர்கள் நமக்கு சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ இருக்குவாங்களான்னு தெரியாது. அந்தெல்லாம் கடகராசி யோசிக்கும். இது வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், இந்த வாழ்க்கையில நம்ம இப்படி நிக்கிறோமே அப்படிங்கிறது மன வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மன வருத்தம் போவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல அந்தஸ்து, கௌரவ, பண வரவு எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் நடக்கும், நிறைவேறும். எது செய்தாலும் அதன் பலன் முழுமையாக உங்களுக்கு சேரக்கூடிய காலமா தாங்க இருக்குது. அதே போல இறைவன் அருளால் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவங்களே உங்ககிட்ட மறுபடியும் உதவின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. கலகணம் பிடிச்சி திரிஞ்சவங்க கூட இப்ப பாத்தீங்கன்னா கடகராசியிடம் அடங்கி போகக்கூடிய காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல வெற்றியே கிடைக்காத அளவுல கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்துல இருந்தவங்க நிறைய பேருங்க. ஏன்னா ஒரு வெற்றிக்காக போராடிட்டே இருந்திருப்பீங்க. ஏதாவது இதுல செஞ்சிடலாம், அதுல ஜெயிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து உங்களால முடியாமல் சில நேரங்களில் அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன ரோகத்தையும் கொடுத்துருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது, நாம கரெக்டா தானே பண்றோம், எல்லாருக்கும் சரியா அமையும் போது நமக்கு ஏன் அமைய மாட்டேங்குதுன்ற வழிகளோடயே நீங்க இந்த காலத்தை கடந்திருப்பீங்க. அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்குங்க. அது ஏன் காரணம் என்னன்னா, அஷ்டம சனியில மாட்டி கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அதிக பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 8வது இடத்துல இருந்து உங்களுக்கு சோதனை கொடுத்துருவாரோ நீங்க பயந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப பயப்பட வேண்டிய காலகட்டம் இப்ப கிடையாதுங்க. கடகராசியை பொறுத்த வரையிலும் அஷ்டமத்து சனியால அவ்வளவு பாடுபட்டுட்டீங்க. இப்ப அந்த 30 ஆண்டுகள், இனி வரக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு இத மாதிரியான ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வராதுங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு பாடுபட்டுட்டீங்க. மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு சிக்கலும் அவமானமும் தோல்வியும் ஏமாற்றம், நிறைய துரோகம், செய்யாத விஷயங்களுக்கெல்லாம் நிறைய கெட்ட பேர் வாங்கினது கடகராசியா இருந்திருக்கும். என்ன நம்ம ஒண்ணுமே செய்யல, இப்ப நம்ம சாதாரண ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கி பேசி நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே. நிறைய இடங்களில் உங்களை மீறி அவ்வளவு வழிகள் வந்திருக்கும். அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் இந்த அஷ்டமத்து சனி பாடாப்படுத்தி விட்டுச்சு இல்லைங்களா? இப்ப அதற்கு பிறகு நீங்க இந்த 30 ஆண்டு காலங்கள் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்தியவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர சனி வக்ர பயிற்சியாக மாறும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது.
இந்த 4.5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள், மன அழுத்தம், உடல் ரீதியான பிரச்சனை, அதாவது குடும்பத்துக்குள்ளேயே இருந்து வந்த சிக்கல், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வாக்குவாதம், ஈகோ, இது எல்லாமே இந்த பாத்தீங்கன்னா தன்னால இயல்பாகவே மாறக்கூடிய இடத்தில் வக்கர பயிற்சி இருக்குதுங்க. சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கக்கூடியதாக அமையுது. இதுல ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு அலட்சியம் இல்லாமல் இருந்தா மட்டும் போதும். அதே போல உடல் ரீதியாக அலைச்சல் இருக்கும். டிராவல்லே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். கடகராசிக்கு எங்கேயாவது ஊர் பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வேற தவிர்க்கவே முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலும் போய்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கு உடல் ரீதியான அலைச்சல், அந்த ஒரு டென்ஷனா இருக்கும், டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வேற வழியும் இல்லாமல் அதை செயல்படுத்திட்டு தான் இருப்பீங்க நீங்க. அப்படி கடகராசியை பார்க்கும் பொழுது 12வது இடம் என்பது ஒரு விரயத்தையும் ஊர் பயணத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா விரயம் ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அது சுப விரயமாக உங்களுக்கு மாறுதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இது நாள் வரையிலும் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டதா இருக்கலாம். இல்ல அது முக்கியமா வாங்க வேண்டியதான தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களா இருக்கலாம். இல்ல வீடு, நமக்கான ஒரு வீடு இல்லை அப்படின்னு நினைச்சவங்களா இருக்கலாம். இல்ல நமக்கான ஒரு வண்டி வாகனம் சரியான அமைப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களா இருக்கலாம். இதையெல்லாம் இப்போ அமையக்கூடிய காலகட்டம் இது. அது விரயம், சுப விரயமாக மாறுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய ஒன்று வந்து சேரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக அது நடந்தே தீருன்ற மாதிரி உங்களுக்கு அதுவா தன்னால வந்துடும். நீங்க வேணான்னு சொல்லவும் முடியாது, இந்த வாங்கிதான் ஆகணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஆனா கண்டிப்பா அது உங்க கைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இப்ப 12வது இடத்தில் இருந்து உங்களுக்கு அந்த அமைப்பானது வந்து சேருதுங்க. அதே போல உணவு சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு என்னால சாப்பிட முடியலங்க. வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க, அலைச்சலா இருக்குதுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையும் சங்கடமும் இதனால ஏற்படும். கரெக்டா வேலைக்கு நேரத்துக்கு உங்களால சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாது. உங்கள் செயல்களை சரியாக எந்தெந்த நேரத்துல செய்யணும்னு முடிவு பண்ணீங்களோ அது எதுவும் செய்ய முடியாமல் தவிர்ப்பதற்கான காலமா இது இருக்குது. அதே போல வெளிநாடு போகணுங்க. நான் வெளிநாடு போகணும், வெளியூர் பயணங்கள் போயிட்டு நான் வந்து என்னோட வேலைக்காக நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்கு இது நல்ல ஒரு காலம் தாங்க. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அடுத்த நொடியே நீங்க கிளம்பிடுவீங்க. அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் தான் இருக்குது. முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிருவீங்க. ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேங்க, மறுபடியும் என்னால போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட திடுதிப்புன்னு கிளம்பிடுவீங்க. எல்லாரும் உங்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கக்கூடிய அம்சமான நேரமாக இந்த நேரம் இருக்குது. அதே போல இல்லைங்க, நான் வெளிநாட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கேன், இப்ப நான் இந்தியாவுக்கு வரலாமான்னா தாராளமாக வரக்கூடிய காலகட்டம் இது. இங்க வந்து நான் படிக்கலாமா, இங்க வந்து நான் வியாபாரம் செய்யலாமா, இங்க வந்து தொழில் தொடங்கலாமான்னா உங்களுடைய இடத்துல நீங்க செய்யறதுக்கு எந்தவித வந்து பாதிப்பும் ஏற்படாதுங்க. நிதர்சனமாக அங்கிருந்து இங்க வந்து நீங்க உங்களோட வேலைகளை செய்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது. அதே போல எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, அரசாங்க பணி எனக்கு கிடைக்குமானா நிச்சயமாக அரசாங்க பணி உங்களுக்கு கிடைப்பதற்கான காலகட்டமும் இதுதாங்க. எந்த தேர்வு எழுதினாலும் முழு முயற்சியோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த இடத்துல எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா முதல் முயற்சியே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. சரியான பதிவோடு இதை நீங்க படிச்சுட்டு நீங்க சரியா எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். அதனால அரசாங்க பணிக்கெல்லாம் கடகராசிக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவர்களாகத்தான் இருக்கிறீங்க. கரெக்டா நீங்க அதை செஞ்சுட்டா மட்டும் போதும். உங்களோட வாழ்வாதாரம் நல்ல முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா தாங்க இருக்குது. அதே போல உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூலமாகவும் பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். ஏன்னா செவ்வாய் பகவான் சரியாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வந்தால் மருத்துவம் உங்களுக்கு சரியாக அமையாம இருக்கலாம். மருத்துவம் அமைஞ்சும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தீராமல் இருக்கலாம். அதெல்லாம் இப்ப தீர்வதற்கான காலகட்டத்தை செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்குது. செவ்வாய் சரியாக இருந்தால் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்வு கிடைக்கும். அது போல கடகராசிக்கு இப்ப அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. மன அழுத்தம், ரத்த அழுத்தம், உடல் ரீதியான சோர்வு, உடம்புல ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பு இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா
உடல் பிரச்சனை தன்னால தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. கட்டிட தொழில் செய்பவர்கள், இன்ஜினியர்ஸ், அதே போல பாலம்லாம் கட்டுறவங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்கு. அதே போல பூமி சம்பந்தப்பட்ட விற்பனை பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரியல் எஸ்டேட், அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தையும் அருமையான நேரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப போய் நீங்க ஏதாவது சேல் பண்ணணும், இல்ல இடத்த நான் பிளாட் போடணும், இல்ல பிளாட்டை விற்கணும், அப்பார்ட்மெண்ட் கட்டணும், இல்ல அப்பார்ட்மெண்ட் விற்கணும், அப்படி எது நினைத்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பில் நிறைய அதீத நாட்டம் ஏற்படும். ஏன்னா என்னதான் படிச்சாலும் மறதியாவே இருக்குதுங்க, ஞாபகமே வரமாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இயல்பாகவே அவங்களோட மதிப்பெண்ணை கூடுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு யோசனை பிறக்கும். புதன் பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்காரு. புதனோட அனுகிரகத்தால் இவங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். எது செய்தாலும் இனிமே யோசிச்சு செய்வாங்க. அந்த செயலானது புத்திசாலித்தனமாக இருக்கும். பல மடங்கு இவங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடியதா இருக்கும். அதே போல நீட் எக்ஸாம்ல நான் படிக்கணும், டாக்டரா போகணும்னு நினைக்கிறக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் அருமையா இருக்குங்க. படிக்கலாம், எழுதலாம். அதே போல அது சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு தேவையான அத்தனை விதத்திலும் உங்களுக்கு தன்னால தேடி வந்துடும். நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஜினியரா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், வக்கீலா இருந்தாலும், எந்த படிப்பு உங்களுக்கு அறிவியல் துறை படிப்பாக இருந்தாலும் சரிங்க, அந்த படிப்பை உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்டது உங்களை தேடி அதுவே வரும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி. அது போல நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களுக்கு எல்லாம் சரியான அனுகூலத்தை அடையக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்கு. சிறப்பு மிக்க காலம்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த காலம். இதை சரியாக கையாளக்கூடிய அம்சம் பெற்றவர்களாக நீங்க இருக்கணும். அதே போல முருகன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் திருவினை ஆகணும்னாலும் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. அதனால எந்த காரியம் செய்ய போனாலும் முதல்ல முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகன் நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க முருகருக்கு ஒரு வழிபாடு செய்துட்டு அந்த காரியத்தை தொட்டால் அந்த காரிய சித்தி உண்டாகுங்க. காரியம் உங்களுக்கு முழுமையாக பலிக்கணும்னா முருகனை வழிபாடு செய்தால் போதும். அதே போல குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்தின் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்க்கையில நீங்க எதனால் வரையிலும் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க. அதனால இப்ப காலகட்டத்துல கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத காலகட்டம் தாங்க. ஆனா எதுல நம்ம கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, யாராவது உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்கள், ஒரு ஆசை காட்டுறாங்க, 1 ரூபாய் போட்டா 10 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு பண விஷயம் சம்பந்தப்பட்டு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஈர்ப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. பொருளாதார ரீதியா நீங்க அந்த இடத்துல ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேராசையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆசையை பலமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவாங்க. மனசு கொஞ்சம் ஒரு அலைப்பாயிர காலமாக இருக்குது. எதையாவது செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சக்சஸ் பண்ணணும், அதை சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நீங்க ஏக்கத்தோட அதை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு மற்றவர் மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். முடிந்த வரைக்கும் நிதர்சனமாக நன்மை என்ன செய்யலான்னு மட்டும் யோசிங்க. அதுதாங்க உங்களுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பல விஷயங்களை சிந்திக்காதீங்க. பல பின்னாடி நோக்கி எதையும் நீங்க யோசிக்காதீங்க. பின் விளைவுகள் உங்களுக்கு தேவையில்லாதது. அப்ப அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எல்லாமே நடந்து அதை கடந்து வந்துட்டீங்க. அதனால அதை பற்றி சிந்திக்காமல் முன்னோக்கி பயணத்தை நீங்க நேர்கொண்டு செல்வதற்கான வழிவகை ஏற்படுத்திக்கோங்க. அதனால இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் கையாளும் விதமாக கையாண்டா மட்டும் போதுங்க. உங்களுக்கு பெரிய சோதனைகளோ கவலைகளோ துன்பமோ இல்லாத காலகட்டம் தான். எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இந்த காலகட்டத்தை நகர்த்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது.